பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணிய போது தமது பேரிலே தானே ஆணையிட்டு நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ஆம், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம் தேவன் தம்மால் அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட அப்பா பிதாவே என்று அழைக்கும்படியான சுவிகார புத்திர பாக்கியம் பெற்ற தம்முடைய பிள்ளைகள் தரித்திரராய், கடனாளியாய், சோகத்துடன், கவலையுடன், கண்ணீருடன் இருக்க விரும்புவதில்லை. மாறாக அவர்கள் செழிப்புடன், மகிழ்ச்சியுடன், சமாதானத்துடன், ஆசீர்வாதத்துடன், குறைவின்றி நெடுநாளாய் வாழவே ஆசைப்படுவார். அப்படித்தான் கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்தார். ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பெற ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்து அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுதலை பெற்றுக்கொண்டார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்று உங்களுக்கும் எனக்கும் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அவர் நமக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கும் நம் சந்ததிக்கும் தான் கொடுத்திருக்கிறார் என்று அதை விசுவாசிக்கிறோமா? எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தவர் அதை நிச்சயம் நிறைவேற்றி தருவார் என்று அதை பெறத்தக்கதாக பொறுமையோடு காத்திருக்கிறோமா? நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்ற வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து பொறுமையோடு ஆபிரகாம் பெற்றுக்கொண்டதைப் போல நாமும் கர்த்தர் நம்மை சமாதானமாய், மகிழ்ச்சியாய், சுற்றிலும் சத்துருவின் கைகளுக்கு நீங்களாக்கி நாமும் நம்முடைய பிள்ளைகளும் கிருபையில் பெருகி ஆசீர்வாதமாக வாழும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்பி விசுவாசித்து பொறுமையோடு காத்திருந்து அது நிறைவேறுதலை பெற்றுக்கொள்வோம். ஆமென். ஜெபிப்போமா? சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, பரிசுத்த வேதாகமத்தில் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவேற்றி கொடுத்தது போல எங்களையும் அழைத்து உம்முடைய பிள்ளையாக தெரிந்து கொண்டு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறீர். நீர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்கள் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற நாங்கள் பொறுமையோடு காத்திருந்து அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையின் வரங்களை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாள் முழுவதும் உம்முடைய வல்லமையின் கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தி எங்கள் தேவைகளை சந்திக்க வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன்.